வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, வாழைக்காய் சாப்ஸ், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதோட மேல் தோலை லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தோல் எடுக்க வேணாம், ஜஸ்ட் இந்த மேலே இருக்க ஹார்டான லேயர் மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இதை மெல்லிஸா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டுடலாம். எல்லாமே ஈவனாக ஒரே தடிமனில் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இன்னொரு காயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் தண்ணியில் போட்டு வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்துடலாம். இப்போ இது கரெக்டாக 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ரொம்ப வேக விட்டுட்டோம்னா அப்புறம் மசாலா போட்டு பிசையும் போது வாழைக்காயெல்லாம் உடஞ்சி ஷேப்பில் மாறிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணியிலேருந்து வாழைக்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம். வாழைக்காவை கோட் பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா தயாராக இருக்குது. இதுலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாழைக்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மசாலா சேர்த்துடலாம். மசாலா எல்லாத்தையும் தனித்தனியாக இதில் ஆட் பண்ணோம்னா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ ஒரு இடத்துல காரமாகவும் ஒரு இடத்துல உப்பு ஜாஸ்தியாகவும் அந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலையும் அது ஈவனாக ஒட்டிக்கும். பாருங்கள், எல்லாமே கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், அல்லது கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 மெத்தடுமே செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வாழைக்காவை பொரிச்சிடலாம். அப்படியே திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்க்கறனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போதே எடுத்துடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பிடலாம். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்க தட்டில் போட்டுருங்க. இந்த எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். கிறிஸ்பியான வாழைக்காய் சாப்ஸ் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.